ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல 35வது பாட்டு பார்க்க போறோம். அருவியின் தாழ்ந்து முத்து அலங்கு தாமத்த விரிமுகிர் குலம் எனக் கொடி விராயின பருமணி குவையன பசும்பொன் கோடிய பொறுமையில் கணத்தன மலையும் போன்றன. இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அருவியின் தாழ்ந்து அம்மாளிகைகள் நீரருவி போல தாழ்ந்து அலங்கு முத்து தாமத்த அசையும் முத்துமாலைகளை உடையவை விரிமுகில் குலம் என பரந்த மேகக்கூட்டங்களை ஒத்த கொடி விராயின கொடிகள் பரவியுள்ளவை பருமணி குவையன பெரிய மணிக்குவியல்களை உடையவை பசும்பொன் கோடிய பசும்பொன் குவியல்களை உடையன மயில் கணத்தன வடிவை ஒத்த மயில்களை உடையன. இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அருவியின் தாழ்ந்து, அதாவது வரிசையாக அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி நகரத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகளின் வர்ணனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம்ல. இந்த பாட்டு தான் மாளிகைகளை வர்ணிக்கிறதுல கடைசி பாட்டு. இதில் என்ன சொல்ல வராரு கம்பர்? அருவி எப்படி அருவி போல தாழ்ந்து இருக்கு அந்த மாளிகை அப்படிங்கிறாரு. அதாவது அருவுதல் அப்படி அருவின்னு நம்ம ஏன் அருவின்னு சொல்கிறோன்னா, அருவுதல் அப்படின்னா மெல்ல மெல்ல செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம அருவினாலே கொற்ற அருவி அப்படின்னும் இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிறது வந்து அதனுடைய இலக்கணம் வந்து மெல்ல 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 சென்று கொண்டே இருப்பது தான் அருவிக்கான இலக்கணம். இவர் என்ன சொல்கிறாரு, 7 நிலை மாடங்களால் ஆன அந்த மாளிகை ஒவ்வொரு மாடங்கள் அடுத்தடுத்து மாடங்கள் பார்க்கறதுக்கு மேலேருந்து அருவி கொட்டுற மாதிரி இருக்குது, அருவி போல் தாழ்ந்து வருது அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொன்று முத்து அலங்கு தாமத்தை. இதில் அலங்கு அப்படிங்கிற சொல் நம்ம ஏற்கனவே போன பாட்டுக்கு முந்தின பாட்டில் நம்ம பார்த்தோம்ல. அணியிழை மகளிரும் அலங்கல் வீரரும் துணிவன அறநெறி தணிவு இல்லாதன மணியினும் பொன்னினும் மணைந்து அல்லது பனி பிரிது இயன்றில பகலை வென்றன அப்படிங்கிற பாட்டில் அலங்கல் வீரரும் அப்படின்னு வர்ற இடத்துல அலங்கல்னா பூமாலை அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணோம்ல. ஏன் அப்படி அர்த்தம் பண்ணோம்? அலங்கு நான் அப்போவே சொன்னேன்னு நினைக்கிறேன். அலங்கு அப்படின்னா அசைதல், அலங்குதல் அப்படின்னா அசைதல்னு அர்த்தம். அதனால தான் நம்ம அலையிறதுன்றதே நம்ம அதனால தான் அசைவை கொண்டதுனால தான் அதை அலைன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அலங்கு அப்படின்னா அலங்காரம் பண்ணிக்கிறதுன்னு கூட நான் உதாரணம் சொன்னேன். ஏன் அலங்காரம் பண்ணுறதுன்னா பூமாலையை வச்சு தான் பண்ணுவாங்க, அதனால தான் அதை அலங்காரம்னு சொல்கிறோம். அது இங்கே முத்து அலங்கு தாமத்தை அப்படிங்கிறத அலங்கு முத்து தாமத்தை அப்படின்னு படிக்கணும். அசையும் முத்துமாலைகளை உடையவை. இந்த இடத்துல தாமத்தை அப்படின்னு தானே இருக்குது. அப்போது நம்ம தாமதம் அப்படின்னு படிக்கக்கூடாது. இது வந்து சமஸ்கிருதத்தில் நம்ம தாமதம்னா என்ன அர்த்தம்? நான் தாமதமாக வந்துட்டேன் ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொன்னேன், நான் லேட்டாக வந்துட்டேன்னு சொல்கிறோம்ல. அது ஏன் அப்படி அந்த தாமதம்ங்கிற சொல்ல வச்சு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, தமோகுணம் தாமச அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லிலேருந்து தான் இந்த தாமதம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தமோகுணம் மேலோங்கி இருப்பதுனால என்னுடைய சோம்பேறித்தனத்தின் காரணமாக நான் இப்படி காலம் தாமதமாக வந்துட்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறோம். அதனால தான் தாமதம்னு சொல்கிறோம். அதை இப்போ லேட்டாக வந்துட்டேன்னா, ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டால் டயர் பங்க்சர் ஆகிடுச்சு, நான் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படி இப்படின்னு காரணம் சொல்கிறோம். நம்ம தமிழில் தாமதமாக வந்துட்டேன்னு சொன்னாலே நான் தான் காரணம், அதுக்கு என்னுடைய சோம்பேறித்தனம் தான் காரணங்கிறதையே நம்ம தாமதங்கிற சொல்ல வச்சே சொல்லிடலாம். எதுக்கு இதை சொல்ல வரேன்? அந்த தாமதம் கிடையாது, இந்த தாமத்தை அப்படிங்கிறது. இதில் தாமதம் அப்படின்னு, அதாவது சம்ஸ்கிருதத்தில் அந்த தாமதம் அப்படின்னு தாமன் அப்படின்னு சொன்னால் மாலையை குறிக்கும். அதனால அலங்கு முத்து தாமத்தை அப்படின்னா அசையும் முத்து மாலைகளை உடையவை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, மாளிகைக்குள்ள முத்துக்கள் ரத்னங்கள்லாம் இருக்குன்னு. அதனால அந்த முத்து மாலைகளை உடையவை இந்த மாளிகைகள். விரிமுகில் குலம் என கொடி விராயின. விரிமுகில் குலம் என
பரந்த மேகக்கூட்டத்தை ஒத்த கொடி விராயின. விரவுதல் அப்படின்னா சிதறுதல், கலத்தல் அப்படின்னு பொருள் இருக்கு. அதனால இது கொடி, எங்கே பார்த்தாலும் கொடிமரம், அதாவது இதில் மாளிகைகளில் பூரா கொடி எங்கே பார்த்தாலும் நட்டு வச்சுருக்காங்க. அதனால எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, முகில் கூட்டம் மாதிரி, மேகக்கூட்டம் மாதிரி இருக்குது கொடிகளை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பருமணி குவையன. பெரிய பெரிய பருமைனால ரொம்ப பெரியன்னு அர்த்தம். ரொம்ப பெரிய மணிக்குவியல்கள்லாம் இருக்குது, பசும்பொன் குவியல்கள் இருக்குது. பொறுமயில் கணத்தன அப்படிங்கிற இடத்துல இது 2 அர்த்தம் பண்ணலாம். ஒன்று, நம்ம அந்த மாளிகைகளில் இருக்கக்கூடிய சிற்பத்தில் இருக்கக்கூடிய மயில்கள் அந்த ரொம்ப பிரமாதமாக செதுக்கியிருக்காங்க. அது வந்து ரொம்ப அழகு, வடிவம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, அந்த மாளிகைகளில் இருக்கக்கூடிய பெண்கள் மயில் மாதிரி ரொம்ப பேரழகு உடையவர்கள், அதனால அந்த மாளிகைகளில் மயில்கள் இருக்குன்னு சொல்கிறாருன்னு நம்ம அர்த்தம் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் அது கரெக்டு தான். இந்த மாதிரி அருவி, முத்துமாலை, கொடி, மணிகள், பொன், மயில் இது எல்லாமே இருப்பதனால் மலையும் போன்றன. அந்த மாளிகைகள் மலைகள் போன்றது. ஏன்னா மலையில் அருவி, முத்து, கொடிகள், அந்த கொடிகள் அப்படின்னா நம்ம தாவரங்கள் அப்படி அர்த்தம் வரும். அதனால இது ஸ்லேடை வச்சு சொல்கிறாரு. கொடிகள், மணிகள், பொண்ணு இது எல்லாமே மலையிலையும் இருக்குது. இது எல்லாமே அயோத்தி நகரத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகள்லையும் இருக்குது. அதனால அந்த மாளிகை எல்லாம் மலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த பாட்டினுடைய உட்கருத்து. அதே மாதிரி பொறுமையில் கணத்தன அப்படிங்கிற இடத்துல கணம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கணபதி அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? சிவகணங்களின் தலைவன். கணம்னாலே கூட்டம்னு நம்ம கணபதி, கணேஷா அப்படின்னு சொல்கிறதே சிவகணங்களின் தலைவன் அப்படின்னு சொல்கிறதுனால கணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா கணம்னா கூட்டம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால பொறுமையில் கணத்தன அப்படின்னா அழகிய மயில் கூட்டங்கள் உள்ள இடம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. அருவியின் தாழ்ந்து முத்து அலங்கு தாமத்த விரி முகிர் குலம் என கொடி விராயின பருமணி குவையன பசும்பொன் கோடிய பொறுமையில் கணத்தன மலையும் போன்றன. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.